கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்நாளும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 21வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாக நம்மை இன்று அவருக்கு பலப்படுத்துகிறார். அவர் பலப்படுத்துவது மாத்திரமல்ல, நம்மை எச்சரித்து உணர்த்துகிறார். தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து நம்முடைய தேவன் சொல்கிறார், ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளாகத்தான் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். நம்முடைய அழைப்பே அப்படித்தான். சீஷர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்கவும் முடியாது, எதிர்த்து பேசவும் முடியாது. நம்முடைய அழைப்பு விசேஷித்தமான ஒரு அழைப்பு. புதிய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலும் யோசுவாவின் வாழ்க்கையிலும் தேவன் அப்படித்தான் செய்தார். பவுலை தேவன் அப்படித்தான் நடத்தினார். யாரும் எதிர் நிற்கவும் முடியல, யாரும் எதிர் பேசவும் முடியல. அந்த தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எப்பொழுதுமே நம்முடைய தேவனுடைய வல்லமை இரட்டிப்பாய் வெளிப்படும். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் தேவன் இதை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் நிச்சயமாய் செய்வார். ஆனால் தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் அநேகர் எதிர்த்து நிற்கிறாங்க, அநேகர் எதிர்த்து பேசுகிறாங்க? சிலருடைய வாழ்க்கையில் லிட்ரலாகவே அநேகர் என்ன பண்ணுறாங்க? எதிர்த்து நிற்கிறாங்க, போராடுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க. சிலருடைய வாழ்க்கையில் எதிர்த்து நிற்கிற மனிதர்கள் இல்லாமல் இருந்தாலும் எதிர்த்து பேசுகிறாங்க. சில காரியங்களை முகமுகமாய் பேசாமல் இருந்தாலும் எதிர்த்து எதிரான காரியங்களை விரோதமாய் பேசுகிறதை சில நேரங்கள் நம்ம கேள்விப்படுறோம். இப்போ இந்த காரியங்களெல்லாம் ஏன் நடக்குது? அன்று பவுலுக்கும் யோசுவாவுக்கும் தேவ ஜனங்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் தேவன் இதை செய்தாரேயானால் தேவ பிள்ளைகளாகி நமக்கும் நிச்சயமாக செய்வார். இப்போ இன்று தேவ பிள்ளைகளாகி நமக்கு மீண்டும் ஒரு விசை தேவன் இந்த வசனங்களை கொண்டு நம்மோடு கூட பேச என்ன காரணம் தெரியுமா? தேவ பிள்ளைகளாகி நம்மையும் நம்முடைய தேவன் இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக யாரும் எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் கூடாதபடிக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் அவர்களுக்கு முன் செல்லும்படியாய் நம்முடைய தேவன் செய்ய வல்லவரும் உண்மையுள்ளவரும் அதற்கு ஆயத்தமாகவும் இருக்கிறார். அப்போ நாம் அதை சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? மீண்டும் ஒரு விஷயம் இந்த வசனத்தை நாம் வாசித்தோமையானால், உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இப்போ இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் ஒரு தெளிவான காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். அதுதான் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாய் யாரும் எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் கூடாதேயானால் தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனிடத்திலிருந்து வாக்கையும் ஞானத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அநேகர் நமக்கு விரோதமாய் எதிர்த்து பேசவும் எதிர்த்து நிற்கவும் என்ன காரணம் தெரியுமா? நாம் நம்முடைய ஞானத்தையும் நம்முடைய வாக்கையும் உடையவர்களாய் செயல்படுகிறதுனால தான். நம்முடைய வார்த்தைகளை, நமக்கு தோன்ற வார்த்தைகளை பேசுகிறோம். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பரத்திலிருந்து அருளப்பட்ட தேவ வார்த்தைகளான்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. நம்முடைய ஞானத்தில் செயல்படுறோம். நாம் செயல்படுத்துகிற இந்த ஞானம் பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதா, தேவனால் அருளப்பட்டதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. அதனால தான் தேவ பிள்ளைகளாகி நமக்கு இந்த அநேகர் விரோதமாக எதிர்த்து பேசுகிறாங்க, எதிர்த்து நிற்கிறாங்க. பிசாசு இந்த கடைசி காலங்களில் அநேகரை தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்ப பண்ணுறான். இப்போ தேவன் இந்த நாளில் தேவ பிள்ளைகளாகி நமக்கு அவர் எச்சரித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறது என்ன தெரியுமா? தேவன் நம்மேல் அன்பாக இருக்கிறார், தேவன் நம்மை நேசிக்கிறார். அதனால தான் நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு விரோதமாய், தம்முடைய ஜனத்துக்கு விரோதமாய் யாரும் எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் அவர் விரும்பவே இல்லை. அதனால தான் ஆண்டவர் தேவ பிள்ளைகளாகி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் கற்றுத்தருகிறார். தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கையும் ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட நாம் நம்மை முழுமையாக கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். தாவீதின் வாழ்க்கையில் சவுல் அவனுக்கு எதிர்த்து நின்றான், அவனுக்கு எதிர்த்து பேசினான். ஆனால் தாவீது தன்னுடைய சுய வாக்கையும் தன்னுடைய சுய ஞானத்தையும் அவன் பயன்படுத்தி சவுலுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யலை. தேவன் தனக்கு தந்த வாக்கையும் ஞானத்தையும் பயன்படுத்தி தேவன் தாம் என்ன செய்ய வேண்டும் என்று தனக்கு கற்பித்தாரோ அந்த காரியங்களை செய்தான். யோசேப்பின் வாழ்க்கையில் அப்படித்தான். ஆனால் ஏற்ற வேளை வந்த பொழுது எந்த ஒரு சத்துருக்களும் இல்லாதபடிக்கு, யாரும் விரோதமாக எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத அளவுக்கு தேவனால் அருளப்பட்ட வாக்கையும் ஞானத்தையும் பெற்றுக்கொண்ட யோசேப்பையும் தாவீதையும் தேவன் உயர்த்தி வைத்தார்.
யுத்தமில்லாத இளைப்பாறுதலை தாவீதுக்கு கட்டளையிட்டார். அதன் பிற்பாடு யோசேப்பின் வாழ்க்கையிலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடிக்கு, யாரும் அவனுக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு தேவன் அவனை உயர்த்தினான். யோசேப்பை அறிந்த பார்வோன் இருக்கிறது வரைக்கும் யோசேப்பின் நிமித்தம் ஜனங்களுக்கும் தயவு கிடைத்தது, நன்மை செய்யப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகள், எழும்புகிற போராட்டங்கள், விரோதமாய் சிலர் பேசுகிறத பார்த்து, விரோதமாய் சிலர் எதிர்த்து நிற்கிறத பார்த்து நாம் நம்முடைய சுய வாக்கையும் சுய ஞானத்தையும் பயன்படுத்தினோமே ஆனால் ஈஸியாக விழுந்துடுவோம். பிசாசும் அதுக்கு தான் எதிர்பார்த்துட்ருக்கான். தேவ பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தேவனால் கொடுக்கப்படுகிற வாக்கும் ஞானமும் பரத்திலிருந்து நமக்கு அருளப்படும் வரைக்கும் நாம் அவருடைய பாதத்தில் அமைதியாய் காத்திருக்கணும். யோசேப்பு காத்திருந்தான், தாவீது காத்திருந்தான். தேவனால் பழக்குவிக்கப்பட்டார்கள். ஒரு பிரச்சனை வந்தோன்னா உடனே நம்மளுடைய சொந்த ஞானத்தை பயன்படுத்தி அதுக்கு ரியாக்ட் பண்ணி, எனக்கு விரோதமாக இவங்க செயல்பட்டாங்க, நானும் அவங்களுக்கு விரோதமாக செயல்படுவேன் என்று சொல்லி தீமைக்கு தீமையை சரி கட்டாதபடிக்கு, தீமைக்கு நன்மையை சரி கட்டுகிறவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய், தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாய், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய், பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற வாக்கையும் ஞானத்தையும் பயன்படுத்தி தேவ நாமத்தை நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுத்துகிறவர்களாய், தேவனுடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படியாய் தேவனுக்கு சித்தமானதை செய்வோம். தேவன் நமக்காக எழும்பி செயல்படும் வரைக்கும் நாம் காத்திருப்போம். தேவனுடைய வாக்கு எதை உணர்த்துகிறது தெரியுமா? தேவன் நமக்கு கொடுத்த இந்த வேத வார்த்தைகள், இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை வாசித்து தியானித்து தேவன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ அந்த காரியத்தை செய்வோம். இந்த வேதத்திலிருந்து தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஞானத்தின்படி நாம் செயல்படுவோம். தேவன் கற்றுத்தருகிற பிரகாரம் நாம் செயல்படுவோம். அப்படி தேவனால் கொடுக்கப்படுகிற வாக்கையும் அவருடைய ஞானத்தையும் பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நாம் செயல்படுத்தினோமே ஆனால், எவ்வளவு பெரிய சத்துருவாக இருந்தாலும், பிசாசோ பிசாசினால் ஏற்பட்ட மனிதர்களோ சூழ்நிலைகளோ எதுவும் நமக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாத அளவுக்கு தேவன் நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். மொர்தெகாயின் வாழ்க்கையிலே தேவன் அதை செய்ய வல்லவராய் இருந்தாரே, ஆனால் அவர் இன்றும் தம்முடைய வல்லமையை இரட்டிப்பாய் வெளிப்படுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வல்லமையை இரட்டிப்பாய் வெளிப்படுத்தி நம்மை நம்முடைய தேவன் உயர்த்தி யுத்தமில்லாத இளைப்பாறுதலை நமக்கு கட்டளையிட்டு தேவ பிள்ளைகளாகி நமக்கு விரோதமாய் ஒரு நினைவு கூட வர முடியாத அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். சத்துரு எழும்பாதபடிக்கு தமக்கு பயப்படும் பயத்தை நமக்கு முன் செல்லும்படியாய் நம்முடைய தேவன் செய்ய வல்லவரும் போதுமானவரும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்து நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பல